எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். பொதுவாக நெளிவு சுழிவோடு பேசணும்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வேணால் பாருங்கள், ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இல்லை நான் இப்படித்தான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அதாவது நேர்மையான ஆட்களாக தான் இருப்பாங்க. அவங்க நல்ல நேர்மையாக உண்மையாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பேசுகிற விதத்தில் அவங்க தோற்று போயிடுவாங்க. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ராஜாவோட பொண்ணு இருக்காங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா உண்மையாக தான் சொல்லுவாங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு அது பிடிக்காத மாதிரி இருக்கும். நல்லதை தான் சொல்லுவாங்க, அந்த பேசுகிற விதம் வந்து சரியில்லாமல் போயிடும். அந்த நெளிவு சுழிவு இல்லாதனால அந்த அம்மா வந்து நிறைய கெட்ட பேர் வாங்கிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறார், ராஜா வந்து அமைச்சரை கூப்பிட்டு, அமைச்சரை என்னோடய பொண்ணு வந்து நல்ல பேர் எடுக்கணும், பேசுகிறதுல நல்லா பேசுகிறாங்க, அந்த பொண்ணு பரவாயில்ல அப்படிங்கிற பேர் எடுக்கணும், அது உங்கள் பொறுப்புன்ட்டார். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா நேராக அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் ஒரு நாட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா குரங்குகளால் ஆளப்படுது. அவங்க தான் எல்லாமே, டோட்டலாக மனுஷன் யாரும் உள்ளே விட மாட்டாங்க, குரங்கு மட்டும்தான் இருக்கு. அவங்களே ஆட்சி பண்ணுறாங்க, அவங்க தான் எல்லாமே நிர்வாகம் பண்ணுறது, எல்லாமே குரங்குகள் தான். சரிங்களா? வானர ராஜான்னு ஒருத்தர் இருக்கார். ஆனால் மனுஷன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது, உடனே பிடிச்சி தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி வச்சுங்களேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த அம்மா போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா அந்த அம்மா கிட்ட, நீ உள்ளே போயிட்டு ராஜாவை பார்த்து ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வரணும். இவ்வளோ தான் அந்த அம்மாவுக்கு வந்து கொடுத்தது. ஆனால் அந்த அம்மா இது என்ன பெரிய பிரமாதம் இருந்தால் அப்போ போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் அந்த நீர்நிலைகள், குளம், குட்டை, ஏரி எல்லாம் அவ்வளோ அழகாக பராமரிக்கப்பட்டிருக்கு. ஒரு குப்பை இல்லை, ஒன்றும் இல்லை. என்னடா இது குரங்கு வந்து ஆட்சி பண்ணுதுங்கிறாங்க, இங்கே என்ன இப்படி இருக்க இவ்வளோ சுத்தமான, அந்த அம்மாவுக்கே ஒரு ஆச்சரியம் தான். அதே மாதிரி மரங்கள், செடி, கொடி எல்லாமே அழகாக இருக்குது. விவசாயம் அழகாக பண்ணுறாங்க. இது வந்து இந்த அம்மா போகிறத வந்து அந்த குரங்கு எல்லாம் பார்த்தோன்னே பிடிச்சிட்டு போய் ராஜா கிட்ட விட்டுட்டாங்க. விட்டோடனே அவர் வந்து இந்த மாதிரி பக்கத்து ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கேன், நான் தான் இளவரசி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொன்னோடனே சரி, நீ எங்களை பற்றி ஏதாவது சொல்லு, அது வந்து உண்மையாக இருக்கணும், சரியா, பொய் இருக்கக்கூடாது, நேர்மையான ஒரு வார்த்தைகளை வந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லுமா, சொல்லிவிட்டு நீ கிளம்பு அப்படின்ட்டு. இந்த அம்மா என்ன சொல்லுது, என்ன தான் நீங்கள் குரங்காக இருந்தாலும் மனிதர்களை விட சிறப்பாக ஆட்சி பண்ணுறீங்க, குரங்குகளுக்கு இவ்வளோ திறமையாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல, நீங்கள் வந்து குரங்குகளில் நல்ல மிகச்சிறந்த குரங்களாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு குரங்கு குரங்கு குரங்குனே சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் உடனே அவர் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாப்புல, வானர ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா தூக்கி ஜெயிலில் போட்டு விட்டார். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் அவரே மனசிறங்கி சரி என்ன இருந்தாலும் அந்த அம்மா வந்து இளவரசி அப்படி சரி போயிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்குறாரு. சரி ஏதாவது கொஞ்சம் திருந்தி இருந்தாங்கன்னா நம்ம வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த அம்மா என்னடானா, உனக்கெல்லாம் இறக்கமே இல்லையா, குரங்கு புத்தி எப்படி காமிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி அந்த மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இவரும் போவார், அட நீ கடை ஜெயிலே கடை அப்படின்ட்டு போயிடுவார். இதே மாதிரியே பேச பேச அவர் கோவம் வந்து அதே மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக அந்த அம்மா சிறையில் இருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அமைச்சர்கிட்ட சொன்னார், என்ன அமைச்சரே மகளை காணாமே என்னாச்சு அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, சரி இருங்க ராஜா நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவரும் வராரு. இவரும் அந்த அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போகிறாரு. குரங்குகள் பிடிச்சிட்டு போயிடுச்சு. போய் வானராஜாட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இவரையும் தூக்கி ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு சிறையில் அடைக்க அனுப்பலை, அந்த அம்மா கூட்டிகிட்டு வரத்துக்கு உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. சிறையில் போய் அந்த அம்மா கூட்டிகிட்டு வெளியே வராங்க. உடனே அந்த அம்மா கேட்குது, மந்திரி என்ன மந்திரி சொன்னீங்க, எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி தானே கேட்டாங்க, எப்படி என்னை பற்றி ஒரு நல்ல வார்த்தைகளாக, அதாவது நேர்மையாக இருக்கணும், உண்மையை சொல்லணும் அப்படிலாம் சொன்னாங்களா அப்படின்னோடனே ஆமாம் என்கிட்டையும் சொன்னாங்க, ஒரு நல்ல வார்த்தையாக கரெக்டான வார்த்தையாக ஒரு 10 வார்த்தையை சொல்லிட்டு கிளம்புங்க. நாங்கள் இது எப்படி, நானும் அதை தான் சொன்னேன், என்னை வந்து தூக்கி சிறையில் போட்டாங்க, ஆனால் நீங்கள் பேசணும், நீங்களும் அதே தான் சொன்னேங்கிறீங்க, நல்லது தான் உண்மையாக தான் சொன்னேங்கிறீங்க, உங்களை மட்டும் எப்படி வெளியே அனுப்பிச்சி விட்டு என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்களே அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, நான் என்ன சொன்னேன்னு சொன்னால், மிகச்சிறந்த ஆட்சி, மனிதர்களை விட நீங்கள் ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணுறீங்க, அதே தான். ஆனால் அவர் அந்த குரங்குங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லலை. இந்த அம்மா என்ன சொன்னிச்சோ அதை தான் சொன்னாங்க. ஆனால் அந்த குரங்கு 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 இந்த அம்மா சொன்னதை சொல்ல, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மனித நேயத்தை விட உங்ககிட்ட ரொம்ப ஒரு நேயமிக்க மனிதாபிமானம் உள்ள ஒரு அரசர் அப்படின்னா நான் சொன்னேன், அதான் வெளியே விட்டாங்க அப்படின்ட்டாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் நிறைய பேர் அப்படி தான் நல்லவங்களாக தான் இருப்பாங்க, பேசுகிற விதத்தில் பார்த்திங்கன்னா தப்பாக போயிடும். இந்த மாதிரி தான் இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அப்படிங்கிறவங்களாம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அதுதான். பொறுக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து இவங்க வந்து டப்புன்னு பேசிடுவாங்க.
அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிரச்சனைகள் வந்துடும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் யோசிங்க. ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக, அதாவது பிரச்சனையை நம்ம பேசணும் தான், சரியில்லைன்னு தான் சொல்லணும். அதை எப்படி சொன்னால் கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் இருக்குமோ அப்படி சொல்லிக்கிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் உண்மையாக தான் சொன்னேன், நான் கரெக்டாக தான் பேசினேன், இப்படி சொல்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் கரெக்டாக தானே பேசினேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் பிரச்சனை யாருக்குன்னா அவங்களுக்கும் சேர்த்து தான் வரும். சரிங்களா? அதனால் ஒரு 2 நிமிஷம் நிதானமாக இருங்க. அது உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும். சரிங்களா? என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.